வள்ளலார் மெய்யியல் உணர்தல் வகுப்பு 33. இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் அகவல் வரிகள் 57 மற்றும் 58. வேதாகமங்களின் விளைவுகட்கெல்லாம் ஆதாரமான் சபை அருட்பெரும் ஜோதி. இந்த வரிகள் தான் பார்க்க இருக்கிறோம். இணைந்திருக்கும் அனைவரும் சார்பாக முனைவர் சுப்பிரமணிய சிவா அவர்களை வரவேற்று ஐயாவை உரை தொடங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. இந்துக்கினியவர்களே அனைவருக்கும் அன்பு வணக்கம். நமது வள்ளலார் பணியகம் ஒருங்கிணைக்கக்கூடிய வள்ளலார் மெய்யியல் உணர்தல் வகுப்பு 33 உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. தொடர்ந்து நம்முடைய மெய்யியல் வகுப்பில் பல்வேறு செய்திகளில் பல்வேறு கோணத்திலிருந்து நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு சிறப்பான அருட்பெரும் ஜோதி அகவலை பார்க்க இருக்கின்றோம். இன்றைக்கு பார்க்க இருக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி அகவல் வரி என்பது வேத ஆகமங்களின் விளைவுகளுக்கெல்லாம் ஆதார மாம் சபை அருட்பெரும் ஜோதி. வேத ஆகமங்களின் விளைவுகளுக்கெல்லாம் ஆதார மாம் சபை அருட்பெரும் ஜோதி. 57 மற்றும் 58வது வரிகள். இந்த வரிகள் பற்றி நாம் நிறைய பேசியிருக்கிறோம். ஆரண ஆகமம் பற்றியும் இப்ப இடையில கூட நம்ம கடைசியா பார்த்த 2 அகவல் காரண காரியம் காட்டிடு வெளியனும் ஆரண சிற்சபை அருட்பெரும் ஜோதி என்றும், அதற்கு பிறகு பார்த்த ஏகம் அநேகம் என பகர் வெளியனும் ஆகம சிற்சபை அருட்பெரும் ஜோதி. இந்த இரண்டும் கிட்டத்தட்ட இதை ரெண்டுத்தையும் இணைத்து தான் பெருமானார் இங்க சொல்றாங்க. அதாவது ஆரணம் என்றால் ஏற்கனவே சொல்லியிருக்க வேதம். ஆரணம் என்றால் வேதம், அதாவது மறை என்று சொல்லியிருக்கிறோம். இந்த ஆரணம் என்பது மறைநூலை குறிப்பது. ஆகமங்கள் என்பதை நாம் பார்த்தோம். மறைநூல் என்பது முதல் நூலாகவும் ஆகமம் என்பது வழி நூலாகவும் சமயங்களில் பேசப்படுகிற செய்திகளாக நம்ம பார்த்திருப்பதற்கும், குறிப்பா இந்த ஆகமங்கள் வேதம், வேதம் என்றால் அறிவு என்ற பொருள்ல நம்ம குறிக்கிறோம். அது ஒரு பொது சொல் தான். வேதம் என்பது பொது சொல். இன்றைக்கு நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, வேதம் என்றாலே அது வைதிகத்தில் குறிக்கக்கூடிய சாமாதர்வன வேதம், இதுதான் வேதம் அப்படின்னு நம்ம நினைச்சோம். அது இல்லை. வேதம்ன்றது அறிவு நூல். எல்லா சமயத்திற்கும் எல்லா மதத்திற்கும் ஒவ்வொரு வகையான நூல்கள் இருக்கிறது. அதற்கும் வேதம். கிறிஸ்தவர்களுடைய பைபிள் சொல்லலாம், திருவிவிலியம், அதுவும் வேத நூல் தான். வேத ஆகம நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லா சமயத்திலும் எல்லா மார்க்கத்திலும் ஒவ்வொரு மறை நூல்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட எல்லா நூல்களினுடைய முடிவும் ஆகமத்தின் விளைவுகள், அதாவது இந்த மறை நூல்களுடைய முடிவுகளும் ஆகமங்கள் கொடுக்கக்கூடிய முடிவுகளும், அதாவது விளைவுகளும், இதற்கெல்லாம் ஆதாரமாகி நிற்கிறவர் யார் என்றால் அருட்பெரும் ஜோதி என்பதுதான் பெருமானார் இந்த செய்திகளை, இந்த அகவல்ல சொல்லக்கூடிய செய்தி. இதுல குறிப்பா இந்த வேதங்கள் அல்லது இந்த ஆகமங்கள் எல்லாம் எப்படி தோன்றியது என்பது ஒரு அடிப்படையான கேள்வி. நான் ஏற்கனவே அதை கோடிட்டு காமிச்சிட்டு இருக்கிறேன் பல வகுப்புகள்ல. அது இதை நீங்க விளக்கணும்னா ரொம்ப சரியான ஒரு ஒரு நூல் என்பது சைவ சித்தாந்தத்தை நான் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்கும். இந்த 3 தான், பதி பசு பாசம். இந்த மூன்று விதம். இந்த உலகத்தை இந்த 3ஆகத்தான் பார்க்க வேண்டும். இந்த 3னுடைய இயக்கத்தில் தான் அது இவ்வளவுதான் செய்தி. அப்படி இதுல இருந்து ஏன் நம்ம தொடங்குறோம் அப்படின்னா, இருப்பதிலேயே அதிகமான இருக்கிற சமயத்திலே சொல்லுது, உலக சமயங்கள் அனைத்திலும் சரி, அது எல்லா சமயங்களும் மதங்களும் முன்மொழிகிற தத்துவத்தை தாண்டி 36 தத்துவங்களை முன்மொழிந்த ஒரே சமயம் சைவ சித்தாந்தம், சைவ சமயம். அதற்கு அடுத்ததுதான் பெருமானார் 47 இதெல்லாம் சொல்றாங்க. நம்ம பார்த்தோம். அது சுத்த சன்மார்க்கம் தான். அடுத்தது வள்ளல் பெருமானார் தான் அது அடுத்தது சொல்றாங்க. அப்ப 36 என்பது விரிந்து
60 இருந்து அது 96 நிலவுது என்பதெல்லாம் பார்க்கணும். இப்ப இது எல்லாம் எங்குல இருந்து வருது? ஏன் இந்த 36 தத்துவங்கள விளக்கணும்? இது ஏன் விரிந்து 96 விளக்கணும்? இப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதெல்லாம் தான் மறைநூல்கள் வழியாக, ஆகமங்கள் வழியாக இறையை அடைவதற்கு, அந்த மெய்ப்பொருளை அடைவதற்கான ரூட். இதுதான் வழி. இந்த பாதைய எல்லா அனுபவங்களும், வெவ்வேறு சமயங்களும், மதங்களும் வெவ்வேறு தளத்துல அது வந்து போட்டு வச்சிருக்கு. அதுல அவங்கவங்க பயணிக்கிறாங்க. அதுல அவங்கவங்களுக்கான ஒரு அனுபவம் கிடைக்குது. அந்த அனுபவத்தை அது ஒரு பிலாசபியா, மெய்யியலா அந்தந்த சமயங்களும், மதங்களும் முன்மொழி. அப்படி இப்ப இங்க வேத ஆகமங்களின் முடிவுக்கெல்லாம் எப்படி இங்க வந்து அருட்பெரும் ஜோதியர் வந்து எப்படி வந்து ஆதாரமா இருக்க முடியும்? இது ஒரு அடிப்படையான கேள்வி. இந்த கேள்வி. அடுத்தது இந்த ஆகமங்கள் ஏன் முன்மொழியப்பட்டது? ஏன் வர வேண்டும்? ஏன் இந்த வேதங்கள் முன்மொழியப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு சுருக்கமான செய்தி சொல்லிட்டு நான் அடுத்து போறேன். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பதி, பசு, பாசம் இந்த 3. இறை, உயிர், தலை. இந்த இறை என்பது எப்பொழுதும் அனாதி. இந்த முப்பொருளுமே அனாதிதான். அதுல உயிர் பற்றியும் இறை பற்றியும் நிறைய பேசியிருக்கு. இந்த உயிர் என்பது நாம். இந்த உயிர் என்பத நான் ஏற்கனவே நம்ம சொன்னதுதான். இந்த உயிர் தான் யார் என்று அறியாத ஆணவ மலத்தில் உருவமற்று இருந்தபோது, அந்த ஆணவ இருளில் இருந்தபோது, இறை அருள் அவற்றை மீட்கிற முயற்சியினால மாயையை உண்டு செய்யறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன். ஒரு கிணத்துல ஒருத்தர் விழுந்துட்டாரு. அவரை வந்து மீட்கணும். அப்ப அவருக்கு ஒரு கயிறு கொடுக்கணும், அல்லது வேற எதையாச்சும் கொடுக்கணும். அவர் மேல ஏறி வருது. அது மாதிரி இந்த உயிர் அதனுடைய உண்மைத்தன்மைய இதுதான் அப்படின்றத அறியறதுக்கு இது போன்ற ஆகமங்கள், வேதங்கள் தான் பயனா இருக்கு. அப்படி அந்த அமிழ்ந்திருக்கிற ஆணவ இருட்டில் இருக்கிற உருவமற்ற, அதாவது உடலற்று இருக்கிற அந்த உயிர்கள் தன்னை அறிந்து மேல வரணும். அதற்கு மாயை தேவைப்படுது. அந்த மாயையின் காரணமாகத்தான் நமக்கு இந்த உடல் எடுக்கப்படுது. இந்த உடலின் வாயிலாக இந்த எல்லா தத்துவங்களையும் இந்த உடலுக்குள்ளே செலுத்தி, அதிலே ஆசபாசங்கள், நல்லது கெட்டவை இதையெல்லாம் உழண்டு 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 ஒரு கட்டத்தில் தெளிந்து, அதற்கு பிறகு அது அந்த இதுதான் நாம் இல்லை, நான் என்பது ஒன்றும் இல்லை, எல்லாம் இறை என்ற ஒரு பக்குவத்தை அடைந்து இறுதிக்கும் இறுதியாக இறைநிலையை அடைவது என்பதுதான் இந்த உயிருடைய லட்சியம். அங்க அடிப்படை. இதுதான் தத்துவங்கள் பண்றது. அப்படி இந்த அந்த துன்பத்தில் உழண்டு மேல் எழுகிற உயிர்கள் இருக்குல்ல, பக்குவப்பட்ட ஆன்மா என்று தத்துவத்துல சொல்லுவோம். பக்குவம் அடைதல், ஆன்ம பக்குவம் சொல்லுவோம். அப்படி அந்த பக்குவம் அடைந்த ஆன்மாக்களுக்கு இறைவன் சில அறிவுரைகளை சொன்னான். அந்த அறிவுரைக்கு பெயர்தான் வேதமும் ஆகமும். இதுதான் செய்தி. இது ஒவ்வொரு மெய் அறிவாளர்களுக்கும், ஒவ்வொரு அருளாளருக்கும் ஒவ்வொரு விதமான அந்த வழி வந்தது. ஆனா ஒரே வழிதான். ஒன்றை நோக்கிய இலக்கு என்பது ஒன்றுதான். அதை நோக்கிய வழிகள் வெவ்வேறாக இருக்குது. அப்படி வரும்போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை இறை அருளிலிருந்து நம்ம சொல்றாங்க. அதுல இருந்து நம்ம வந்து அந்த செய்திகளை அப்படியே அப்படி இந்த இறையிலிருந்து இந்த பக்குவப்பட்ட ஆன்மாக்கள், பக்குவப்பட்ட உயிர்களுக்கு இறைவன் அருளிய அந்த அருட்சொற்கள் தான் இந்த ஆகமும், வேதங்கள் எல்லாம் ஒரு அடிப்படை. இந்த ஆகமங்கள் என்பது முதலிலே தமிழில் தான் தோற்றுவிக்கப்பட்டன என்ற செய்திகளை நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னா, ஏனென்றால் இந்த ஆகமம் என்பதே என்ன? இந்த ஆகமத்திற்கு பல விவாதங்கள் வந்து சமூகத்துல நிகழ்ந்திருக்கு நம்ம பார்க்கலாம். ஆகமம் என்பது இவங்கெல்லாம் போகக்கூடாது, இப்ப அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா வேற்றுப்பாடு இருக்கக்கூடாது, சாதி தீண்டாமை இருக்கக்கூடாது, இறை முன்பு எல்லோரும் சமம் என்ற அந்த ஒரு கோட்பாட்டை இன்றைக்கு திருக்கோயில்களிடம் நாம் சொல்லும்போது அவர்கள் நம்ம எதிர்ப்பதற்கு ஒரே ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. அதுதான் ஆகமம் அப்படிங்கிறது. இந்த ஆகமம் என்பது என்னன்னா, முதல்ல நான் ஏற்கனவே சொல்றேன், ஒரு மெய்யியல் தத்துவம், ஒரு மனம் உடல் ஒழுக்கம், 2வது வழிபாட்டு முறைகள்,
இந்த கோயில் அமைப்பு, கட்டுமானங்கள், ஓவியக் கலை இப்படி எல்லாவற்றையும் இணைத்த ஒரு தொகுப்பு நூலுக்கு பேர் தான் ஆகமங்கள் என்று. ஆகமம் தான் மெய்ப்பொருளை விளக்குறது மட்டும் இல்ல. அது எப்படி வந்து செயலாக்கப்படுவது, அந்த அந்த தத்துவத்தை எப்படி செயலாக்குவதற்கு நாம் என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்பது சொல்லுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் சைவ சமயத்தை சார்ந்த சான்றோர் பெருமக்கள் சொல்லுவாங்க. ஆகமம் என்பதே ஒரு எல்லா கலைகளுடைய தொகுப்பாக இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அது மாதிரி இப்ப வந்து ஒரு திருக்கோயில்னா வெறுமனே கடவுள் மட்டுமா? ஒரு கட்டுமானம் இருக்கு, ஒரு அழகியல் இருக்கு, ஒரு கணக்கீடுகள் இருக்கு, சிற்ப வேலைப்பாடுகள் இருக்கு, கட்டடக் கலைகள் இப்படி நுட்பமான பல வகை சேர்ந்ததுதான் அது. இப்ப ஆகமங்கள்ல நம்ம சொல்றப்ப ஒரு செய்தியை சொல்லணும். அது வந்து ஒரு டவுன் பிளானிங் மாரி இருக்கு. ஆகமங்கள்ல நான் சைவ சமயத்தின் 28 ஆகமங்களும், திருமால் நெறியில் அதாவது வைணவ நெறியில் 2 ஆகமங்களும் இன்றைக்கு கடைபிடிக்கிறாங்க. அதுல இந்த சைவ சமயத்தில் தான் இது மாரியான பல 28 ஆகமங்கள் இருப்பதாக சொல்றாங்க. அத பத்தி திருமந்திரம் நெறைய நெறைய பாடல்கள்ல அது இருக்கு. ஏனென்றால் இந்த வேத ஆகமம் விளைவு என்பது எது என்கிறதாதான் அதனுடைய அதனுடைய பயனுக்கு அதுக்கும் ஆதாரமாக எப்படி அருட்பெரும் ஜோதி இருக்கிறார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வசதியா இருக்கு. இதுல நிறைய இப்ப திருமந்திரத்திலேயே வேத சிறப்பு, ஆகம சிறப்பு அப்படின்றத வந்து திருமந்திரத்தில் திருமூலர் வந்து நிறைய பதிவு செய்யறாங்க. இன்றைக்கு இருக்கிற ஆகம நூல்களில் 9 ஆகமங்களை முன்மொழிகிற ஆகம நூல் என்பது திருமந்திரம் தான். அதே போல் சித்தாந்தம் என்ற சொல்லை பயன்படுத்தின முதல் நூல் என்பதும் நம்முடைய திருமந்திர திருமந்திரம் தான் என்பது சான்றோர்களுடைய கருத்து. அப்படி இந்த வேதம் ஆகம அதுல திருமூலர் பதிவு செய்யற போது ஒரு செய்தியை சொல்வாரு. வேத ஆகமம் பத்தி எதற்கானது என்பதை பதிவு செய்யும் போது, வேதமூறு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல் ஓதும் பொதுவும் சிறப்பும் என்று உள்ளன. நாதன் உரைத்தவை நாடின் இரண்டத்தம் வேதமது என்பார் பெரியோருக்கு அப்பேதமே இல்லை. என்னன்னா வேதமும் ஆகமும் மெய் நூல்கள் இறைவனால் அருளப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய திருமூலர் ஒன்று ஓதும், அதாவது அது வந்து ஒன்று வேதம் என்பது பொது நூலாகவும் ஆகமம் என்பது சிறப்பு நூலாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இத ரெண்டுமே தனித்தனின்னு சொல்லுவாங்க. ஆனா பெரியோருக்கு அப்பேதமே இல்லை, அது பேதமா இருக்காது, ஏன்னா ரெண்டுமே ஒன்றாதான் இருப்பாங்க, அவங்க கற்றறிந்தவர்கள் என்பதை பதிவு செய்யறாங்க. அப்ப இந்த வேத ஆகமங்கள் விளைவுகு என்பது ஒரு மெய்யை எப்படி வந்து அது எல்லாமே பொய் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா என்றால் இல்லை. ஒரு சிறு உண்மையை சொல்லுது, முழுமை பெற்ற அமைப்பை சொல்லல அப்படின்றதுதான் பெருமானாருடைய கவலையே. ஏனென்றால் உண்மையை வந்து சரியா சொல்லணும். அவங்கவுங்க பெற்ற அனுபவத்தை அவங்கவுங்களுடைய தரத்திற்கு ஏற்ற மாதிரி பதிவு செஞ்சுட்டு போயிட்டாங்க. அதை இவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு வரும்போது பெருமானார் அடுத்த பாய்ச்சலா அதுதான் அதனால சொல்லுவாரு, வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபில் யானும் ஒருவன் அன்றோ அப்படின்னு சொல்லுவார். இந்த மரபில் இந்த அருளாளர்கள் வரிசையில் எனக்கு முன்னாடி பல அருளாளர்கள் இருக்காங்க, பல மெய் அறிவாளர்கள் இருக்கிறாங்க, இந்த அனுபவத்தை பெற்றவர்கள் இருக்காங்க, அந்த வழியில் வரக்கூடியவனும் ஒருவன். அப்படின்னா இதுல ரெண்டு செய்தி இருக்குது. அந்த வழியில வரவன் அந்த வழியை நான் சீரழிச்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்த வந்தவனும் நான் தான் அப்படின்றது அதுல அது ஒரு நுட்பமான செய்தி இருக்கு. அப்படித்தான் வந்து இந்த ஆகமங்கள் வந்து வருது. சரி, இப்ப ஆகமங்கள் ஏன் வந்தது, வேதம் எப்படி வந்தது வந்துருச்சு, அதனுடைய நோக்கம் புரிஞ்சிச்சு. இந்த சைவ சமயத்துல மட்டும் நம்ம அதை கொஞ்சம் அதை உள்ள போய் பார்த்துருவோம். ஏன்னா இதுவரையில நம்ம ஆகமங்கள் பற்றி பேசுறோமே தவிர என்னென்ன ஆகமங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு மேலோட்டமான செய்தியா தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த வாய்ப்புலதான் இது பேச முடியும். ஏன்னா அடுத்தடுத்த வாய்ப்புகள் அதுக்கான அது வெவ்வேறு தளத்துல அது போயிட்டே இருக்கும். திரும்பவும் ரிட்டன்ல இதுல வராது. அதனால இந்த வேதம் ஆகமம் என்பதுல இந்த ஆகமங்கள் எப்படி வந்துச்சு என்பதை வந்து திருமூலரே பதிவு செய்யறாங்க. இது பற்றி நிறைய குறிப்புகள் மாணிக்க வாசகரே பாடுறாங்க. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ் அப்படின்னு நம்ம பாடுறாங்க. மண்ணுமா மனிதனில் அப்படின்ற பாடல்கள் எல்லாம் இருக்கு. இந்த ஆகமம் என்பது குமரி கண்டத்திலே இருக்கக்கூடிய மண்ணுமா மலைகளில் கல் மரத்தில் இருந்து இறைவன் இந்த ஆகமத்தை முன்மொழிந்தான் என்பதெல்லாம் பல நம்முடைய சைவ நெறிகளிலும்
சித்தாந்த நூல்களிலும் மறைநூல்களிலும் பேசப்படுகிற செய்தி. இப்ப நமக்கு வந்து திருமூலர் பத்தி இதை பத்தி சொல்றாங்க. ஆகமம், வேதம், சிறப்புகள் பத்தி சொல்லும் பொழுது இந்த 28 ஆகமங்கள் எப்படி வந்தன, அது என்னென்ன அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு இந்த விளக்கத்தை நம்ம பார்த்துக்கலாம். இதுல அந்த பாடல்ல சொல்றாங்க, திருமந்திரத்துல ஒரு பாடல், அஞ்சன மேனி அறிவையோர் பாகத்தன் அஞ்சொடி 23 உல ஆகமம் அஞ்சலி கூப்பி அறுபத்தருவரும் அஞ்சா முகத்தில் அரும்பொருள் கேட்டதே என்று பாடுறார். இதுல 4 செய்திகள் முதன்மையான செய்தி. ஒன்று, அஞ்சன மேனி அப்படின்னா கருமை நிறத்தில் இருக்கிற அறிவையோர் பாகத்தன், உமை ஒரு பாகனாக இருக்கிற இறைவன். அஞ்சொடு, அதாவது அவனுடைய 5 முகம், அதனோட சொல்றாங்க அஞ்சோடு 23 உள்ள, அதாவது 23 + 5 மொத்தம் 28 3 உள்ள ஆகமம். ஆக 28 ஆகமங்களை சொன்னாங்க. அஞ்சலி கூப்பி அறுபத்தருவரிடம் அந்த ஆகமங்கள் முன்மொழியப்பட்டன. 28 ஆகமங்கள் முன்மொழியப்பட்டன. அஞ்சா முகத்தில் அரும்பொருள் கேட்டது. 5 முகத்திலிருந்து அவனுடைய இந்த 28 ஆகமங்கள் பிறந்தன அப்படின்னு சொல்றாரு. 66 அப்படின்றது சொல்லக்கூடியது. அத்தனை பேர் வந்து அந்த ஆகமத்தை வந்து உள்வாங்கினாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த 5 முகம்னா என்னன்னு நமக்கு தெரியும். ஏன்னா இதுதான் வந்து ஆகமத்தினுடைய அடிப்படையிலிருந்து தொடங்குது. இப்ப என்ன, இப்ப 5ஆ முகத்தில், 5னா 5 முகத்தில் அரும்பொருள் கேட்டதே, இந்த 5 முகத்தில் இந்த 28 ஆகமங்கள் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த 5 முகம் என்ற என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல், இது வந்து சிவநெறியில இருக்கக்கூடிய செய்தி. இந்த ஆகமங்களுடைய எப்படி தோற்றுவிக்கப்பட்டன, எப்படி வந்தன அப்படின்றதுல இருக்கு. நேரம் கருதி அது யார் யாருன்றத நம்ம உடனே சொல்ல முடியல. ஆனா நேரத்தை பொறுத்து நான் அதை மட்டும் பார்த்துக்கிறேன். இந்த 5 முகம் என்னென்னா, சத்தியோசாதம் இரண்டாவது முகம், வாமதேவம் 3வது, அகோரம் 4வது, தற்புருடம் 5வது முகம், ஈசானம். இந்த 5 முகத்திலிருந்து, சதாசிவம் என்ற மூர்த்தி 5 முகத்தை கொண்டது. அந்த 5 முகத்திலிருந்து பல்வேறு ஆகமங்கள், இந்த 28 ஆகமங்கள் பிறந்தன அப்படின்னு சொல்றாங்க. எதிலிருந்து என்னென்ன ஆகமங்கள் அப்படின்னு நம்ம தெரியும். இப்ப வந்து மொத்தம் 28 ஆகமங்கள், அதாவது சைவ சமயத்தில் இருக்கக்கூடிய 28 ஆகமங்கள் எப்படி பிறந்ததுன்னு சொல்றாங்க. பாருங்க, சத்யோசாதம் அந்த முகத்திலிருந்து காமிகம்ன்றது ஆகமம், காமிக்க ஆகமம், யோகஜம் ஆகமம், சிந்தியம் ஆகமம், காரண ஆகமம், அஜிதம் ஆகமம். இந்த 5ம் சத்யோசாதம் என்ற அந்த முகத்திலிருந்து இந்த 5 ஆகமங்களும் வெளிப்பட்டன பதிவு செய்கிறார். அடுத்தது 2வது முகம், வாமதேவம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வாமதேவம் என்பதிலிருந்து திரும்பவும் 5 ஆகமங்கள் வருது. என்னென்னா, தீபத்தம், சூஷ்மம், சஸ்கரஸ்தம், அம்சுமான் என்ற ஆகமம். 5வது சுப்ரேசம் என்ற ஆகமம். இந்த 5ம் வாமதேவ முகத்திலிருந்து வெளிப்பட்டதாகவும், அடுத்தது 3வது முகத்தில் அகோரம் என்கிற முகத்திலிருந்து விஜயம் ஆகமம், விஸ்வாசம் ஆகமம், ஸ்வயம்புவம் என்ற ஆகமம், அணயம் என்ற ஆகமம், 5 வீர ஆகமம். இந்த 5ம் வெளிப்பட்டன. எது? அகோரம் என்கிற முகத்திலிருந்து அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 4வது இருக்கக்கூடிய அந்த முகம் தற்புருடம் அப்படின்றாங்க. சமஸ்கிருதத்துல தற்பூஷணம் அப்படின்னு சொல்லுவாங்க. தற்புருடம் என்ற அந்த முகத்திலிருந்து ரௌரவம், மகுடம், விமலம், சந்திரஞானம், பிம்பம், இந்த 5 ஆகமங்களும் வெளிப்பட்டன. இப்ப இது ஒரு 5 மொழி. அப்புறம் கடைசியா 5வது முகம் ஈசானம் என்ற முகத்திலிருந்து 8 ஆகமங்கள் வெளிவந்தன என்று சொல்றாங்க. என்னென்ன? புரோகி கீதம், லலிதம், சித்தம், சந்தானம், சர்வோக்திரம், பரமேஸ்வரம், கிரணம், வாதுலம்.
இந்த 8 ஆகமங்களும் இந்த ஈசானம் என்கிற இந்த திருமுகத்திலிருந்து வெளிப்பட்டன என்பதுதான் இந்த திருமந்திரத்தில் சொல்லக்கூடிய செய்தி. ஆக மொத்தம் 28 ஆகமங்கள் இப்படித்தான் வந்து பிறந்தது அப்படின்றத பதிவு செய்றாங்க. இது இல்லாமல் திருமந்திரம் எதை சொல்லுது அப்படின்றதுக்கு இந்த ஆகமங்கள்லாம் எங்க இருந்தது நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அந்த ஆரணம் ஆகமம் பற்றிய ஒரு விரிவான உரை அதுல நம்ம முன்னாடியே நம்ம பேசியிருக்கோம். என்னன்னா, இந்த குமரி கண்டத்தில் தான் இருந்தது. அங்க தில்லை நகர் என்கிற இப்ப இன்னைக்கு பார்க்கக்கூடிய தில்லை என்பது சிதம்பரத்துக்குரிய. ஆனால் தில்லை என்பது குமரி கண்டத்தில் உள்ள ஒரு நகரத்துக்கு தில்லை நகரம்னு பேர். அது வந்து பேரம்பலம். அதுக்கு பேரு பேரம்பலமா இருந்தது. அது அழிந்ததுக்கு பிறகுதான் சிதம்பரம் சிற்றம்பலமா மாறுது என்பது சான்றோர்களுடைய கருத்து. அப்ப அதில் பல ஆகமங்கள் அழிக்கப்பட்டன. 2 இயற்கை சீற்றத்தாலும் அழிக்கப்பட்டன. ஆரியர்களாலும் அழிக்கப்பட்டன. நம்முடைய ஆகமங்கள் எல்லாம். அது நீங்க பார்க்கிற இந்த இந்த சொல்லாடல் வச்சே உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். எல்லாமே வந்து சமஸ்கிருத சொற்கள், வட சொற்கள தான் இருக்கு. இப்ப இதுதான் பிரச்சனை. என்னன்னா, நம்மள்ட்ட ஒண்ணுமே இல்ல. இப்ப ஆகம நூல்கள் வட சொற்கள்ல கூடுதலா இருக்குது. வைதிகம் பத்தி நெறைய அந்த குறிப்புகள்லாம் இருக்குது. ஆனா கட்டடக் கலைகளோ, மற்றவையோ அதுல இல்ல. அப்ப நமக்கு அதுலேருந்தே நமக்கு புரியுது. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, இங்க கட்டடக் கலைகள் இருக்கு, திருக்கோவில்கள் இருக்குது. இது எல்லாமே இங்க இருக்குது. ஆனா இங்க இதற்கான ஆகம நூல்கள் ரொம்ப குறைவா தான் இருக்கு. இப்ப இதுக்கு என்ன காரணம்னா, இதுலேருந்தே நமக்கு புரிஞ்சுது. என்னன்னா, அவர்கள் நம்முடைய அந்த ஆகம கருத்துக்கள், மறைநூல்கள் எல்லாம் தனது மொழியில் மொழிபெயர்த்து விட்டு, நம்முடைய மூடல் நூல்களை எல்லாம் எரிச்சுட்டாங்க என்பது சான்றோர்களுடைய கருத்தா இருக்குது. நெறைய இத பற்றியான விரிவாக பேசுறாங்க. சக்திவேல் முருகனரையுடைய வேதம் ஆகமம் பற்றியும், வேதம் பற்றியும் சிறப்பான நூல்கள் எழுதியிருக்கிறாரு. அத பத்தியெல்லாம் நெறைய குறிப்புகள் இருக்குது. அப்புறம் இளங்குமரன் ஐயா இருக்காங்க. அது மாரியான பாவணர் எழுதியிருக்காங்க. இது மாரி நெறைய ஆய்வாளர்கள், அறிவாளிகள் அத வந்து நெறைய எழுதியிருக்காங்க. நீங்க அதெல்லாம் நீங்க பார்த்துக்கலாம். இப்ப திருமந்திரத்தில் சொல்லக்கூடிய இந்த ஆகமம் என்பது 3 முதல் 9 ஆகமங்கள தான் குறிக்கிறாங்க. நவ ஆகமம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது திருமந்திரம் 63வது பாடல்ல ஒரு என்னென்ன அதுதான் இந்த திருமந்திரத்தினுடைய ஆகமங்கள் என்பது இந்த 9 ஆகமங்கள பின்பற்றி தான் இந்த திருமந்திரம் வந்து எழுதப்பட்டிருக்கின்றத நம்ம பார்க்கலாம். என்னென்ன ஆகம்னா, காரணம், காமிகம், சிந்தியம், சுப்ரியம், வீரம், வாதுளம், காலோத்திரம், மகுடம், யாமலம். இந்த இந்த 9 ஆகமங்கள் நவ ஆகமங்கள் தான் இதுல வந்து சமயத்துல இப்ப இன்னைக்கு திருமந்திரம் பேசா வச்சு எழுதின இந்த 9 ஆகமங்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இது மாதிரிதான் ஆகமங்கள் இன்றைக்கு சைவ சமயத்துல இருக்கு. வைணவத்திலே 2 ஆகமங்கள் இருக்கு. இப்படிதான் வந்து இதுதான் ஆகமம். இப்ப இதெல்லாம் எதுக்குங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். இதெல்லாம் இவ்வளவு இருக்குதுன்னு சொல்றாங்க, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இந்த அடிப்படையில் தான் இறையை சித்தாந்தத்தையும் சாஸ்திர நூல்கள் பிறந்துகிட்டே இருக்கு. இதுல வைதிகத்துல இருக்கிறப்ப அவர்களுடைய இஷ்டத்துக்கு அந்த இப்படி உணர்ந்தவர்கள் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, சில விஷயத்த மறைச்சு சொல்லிட்டாங்க. இங்கதான் பிரச்சனை வருது. ஏன் வந்து வேத ஆகமங்கள் எல்லாம் பேசாதீங்கப்பா, வீண்வாதம் ஆடுகின்றீர் என்று பெருமானார் ஒரு இடத்துல சாடுறதுக்கான காரணம் என்னன்னா, இதுதான். ஒரு மெய் என்றால் அந்த மெய்யை மெய்யாக சொல். அப்படியே வெளிப்படையாக சொல். ஏன் மறைச்சு சொல்ற? அப்படின்றதுதான் நம்ம பெருமானார் கருத்து. நேரடியாவும் அதுதான் சொல்றாரு. எல்லா இடங்கள்லயும் அத சொல்றாரு. இதுல பெருமானாரை குறிப்பு இருக்குது. இப்ப நீங்க இந்த வேகாதம் பற்றியான 2 விதமான செய்திகள் வள்ளலாரிடம் நீங்க பார்க்கலாம். ஒன்று, வேதத்தை கடுமையாக சாடுவது. வேத ஆகமங்கள் என்று வீண்வாதம் ஆடுகின்றீர். வேத ஆகமத்தின் விளைவறியீர் அப்படின்னு கடுமையா பேசுறாரு. அதான் சூதாக சொன்னதுப்பா அப்படின்னு ஒரு இடத்துல பெருமானார் சாடுறாங்க. ஒரு இடத்துல இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதனுடைய முடிவுகளுக்கும் அதுதான் ஆரணம் முடிமேல் ஆரணம் என்றதெல்லாம் பாடுறாங்க. ஏன் இதை மதிக்கிறார், இந்த சையத்துல மதிக்கிறார். நீ இதுக்கான டிஃபரன்சஸ் எல்லாம் நம்ம அந்த காணொலியில இருக்கணும் நம்ம பேசி. ஆனால் இந்த குறிப்புகளையே நேரடியா இந்த வேத ஆகமம் அப்படின்ற குறிப்புகள் தலைப்பிலேயே பெருமானார் ஒரு 4 வரி எழுதியிருக்கிறார். ரொம்ப முக்கியமான வரி அது. இது வந்து இன்னைக்கு எப்படி வேத ஆகமங்கள் எல்லாம் இருக்குது, அது எதைதான் குறிக்குது அப்படின்றத ஒரு குறிப்புகளா எழுதிக்கிறார். அது வந்து உபதேச குறிப்புகள் இருக்கு. வேதாகம்ன்ற தலைப்பிலே இருக்கு. அதுல சொல்லும்போது பெருமானார் சொல்றாங்க, வேதம்
மறைநூல் வேதம் பதி லட்சணத்தை விளக்கும். ஆகமம் பசு லட்சணத்தை விளக்கும். புராணம் பாச லட்சணத்தை விளக்கும். இதிகாசம் பக்தியை விளக்கும். சுருதிமி சுதுமிதி கர்மத்தை விளக்கும் அப்படின்றத சொல்றாங்க. வேதம் பசு பசு பாசத்தை சொல்லும், அதே போல் ஆகமம் சொல்லும் அப்படின்னு சொல்றாரு. இதுல நமக்கு தெரியுது, இப்ப நீங்க பதி பசு பாசம் என்பதை எதை பேஸ் பண்ணி ஐயா சொல்றாங்கன்னு தெரியும். சித்தாந்தத்தை, சைவ சித்தாந்தத்தை பேஸ் பண்ணி தான் சொல்றாங்க. அப்ப இந்த இன்னைக்கு இருக்கிற கட்டமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னா, வேதம் என்பது இறையை குறிக்கிற சொல். இறை பற்றிய உரையாடல் இந்த வேதத்தில் இருக்கும். இரண்டாவது ஆகம், பசு என்றால் உயிர். உயிர் பற்றிய இயல்புகளையும் உயிர் பற்றிய விளக்கங்களையும் இந்த ஆகமங்கள் முன்மொழியும். அதனாலதான் இந்த உடல் அமைப்பு தான் திருக்கோயில்கள்ல உடல் அமைப்பை வச்சுதான் கோயில். கருவறை என்பது நம்மளுடைய நெற்றி அப்படிலாம் வரும். முன்பண்டமும் கடுத்து அப்படிலாம் வரும். கொடிமரம் என்பது தொப்புள், முன் வாசல் முன் பகுதி என்பது கொடிமரம் இப்படிலாம் வரும். இதெல்லாம் ஏன் வருதுன்னா, இது எல்லாமே இந்த ஆகமம் பற்றி நீங்க கொடுத்தீங்க நெட்ல கூட நீங்க பார்க்கலாம். இந்த ஆகமம் என்ற விதிப்படி இருக்கிற கோயில்கள் எல்லாமே இந்த உடல் சார்ந்த விஷயத்தை தான் சொல்றாங்க. கருவறை என்பது இந்த இடத்துல இருக்கக்கூடிய நெற்றி பகுதியை இந்த புருவ மத்தியத்தான் குறிக்குது. இன்றைக்கும் போய் பாருங்க, இணையத்திலே அதெல்லாம் அந்த அந்த காட்சி எல்லாமே இருக்கு. அதாவது இந்த உடலும் இந்த கோயில்களும் ஒரே அமைப்பு கொண்டதாகவும் இருக்கு. ஏனென்றால் இந்த ஆகம வழியில் கொண்டு, ஆகமம் என்பது இந்த உயிர் வழி, இந்த உயிர் எப்படி, இயல்பு எப்படி அப்படின்றதான் நம்ம சொல்றோம். அடுத்தது ஐயா அதுதான் சொல்றாங்க. அடுத்தது புராணம். புராண கதையெல்லாம் எதுக்கு? இந்த சொல்றோம்ல, புராணங்கள்லாம் நிறைய கதைகள் இருக்கும், கொச்சையான விஷயங்கள்லாம் இருக்கும். ஏன் அது இருக்குதுன்னா, இந்த பாசம் பண்ற வேலை அப்படின்றத குறிப்பதற்கு தான் புராணங்கள் எழுந்திருக்குது. எனவே அதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்றாங்க ஐயா. அடுத்தது இதிகாசம். அதெல்லாம் பக்தியை குறிக்கிறது. இதெல்லாம் விளக்குறதுக்கு சில ஒவ்வொரு விதமான இதிகாசங்கள் புராணங்கள்லாம் கட்டி கட்டி இருக்குது. ஆனா இப்ப பெருமானார் கடைசியான ஸ்டேஜ் என்ன சொல்றாரு? இதெல்லாம் ஒரு குறிப்பா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்கன்றதுக்கான குறிப்பு தான் இதெல்லாம். ஆனா இதெல்லாமே அப்பாற்பட்ட நிலையில் நீ வந்துரு. இதெல்லாம் நீங்க இப்பெல்லாம் இதெல்லாம் பார்க்காத. இந்த வழியே நீ போகாத. நேரம் உனக்கு இறைவன் வேற ஒரு அற்புதமான வழி, எளிய வழியை கொடுத்து. எனவே அதை நோக்கி நீ வா. இது எல்லாமே அருட்பெரும் ஜோதியுடைய ஒரு சின்ன பகுதி தான் இதெல்லாம். நான் சென்ற வகுப்பிலே நான் சொல்லியிருக்கிறேன் அதை பத்தி. ஒரு முற்றறிந்த ஒரு நல்ல குருமார், நல்ல ஆசிரியர். அவரு 1ஆம் வகுப்பு மாணவருக்கும் பாடம் எடுக்கிறாரு, கல்லூரி மாணவருக்கும் பாடம் எடுக்கிறாரு, ஆய்வாளருக்கும் பாடம் எடுக்கிறாரு. அவரு 1வது படிக்கிற மாணவர்களுக்கு எப்படி எடுப்பாரு, 12வது படிக்கக்கூடிய இல்ல கல்லூரி படிக்கிற பிள்ளைங்களுக்கு எப்படி எடுப்பாரு, ஆய்வாளருக்கு எப்படி எடுப்பாருன்றது இருக்கு. அது 1வது படிக்கிற போது 1வது படிக்கிற பிள்ளைங்களுக்கு அவன் சொல்லிக் கொடுக்குறப்ப, அந்த ஆசிரியர் சொல்றப்ப அவனுடைய தரத்துக்கு, அந்த மாணவருடைய தரத்துக்கு தான் பேசுவார். இங்க என்னன்னா, ரிசர்ச்ல என்னன்னா இவரு தரத்துக்கு பேசுவார். ஏனென்றால் அப்பதான் அது புரியும். இங்க ரிசர்ச்சிட்ட பேசுற செய்திகளை 1வது பசங்கள்கிட்ட பேசுறதும், அது 1வது பசங்கள்கிட்ட பேசுறத ஆய்வாளர்கிட்ட பேசும்போது எப்படி ஒரு முரண் வருதோ, அது மாதிரி இந்த சமயம், மதங்கள் உள்ளிட்ட அந்த மாதிரியான சில கட்டமைப்புகளில் இது போன்ற ஒவ்வொரு குறிப்பிட்ட அளவு தான் எல்லாமே போயிருக்கு. உண்மையான அது நிறைவு பெறாத பாதையா இருக்குது, நிறைவு அடையாத ஒரு விஷயமா இருக்குது. எனவே அது நிறைவு என்பதற்கு இன்னொரு வே இருக்குது, அதுவே சுத்த சன்மார்க்கம் என்று சொல்லி அதனுடைய மூலமாகவும் ஆதியாகவும் அனாதியாகவும் இறுதிக்கும் இறுதியாக இருக்கிற இறை என்பது அருட்பெரும் ஜோதி நிலை என்பதுதான் பெருமானார் இறுதிக்கும் இறுதியான அவருடைய சுத்த சன்மார்க்கத்தில் முடிந்த முடிவாக அவர் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கு. அப்ப இந்த பெருநிலை அடைந்ததுக்கு பிறகு அவருடைய போற போக்கில் பாத்தீங்கன்னா இதுதான் வழிகாட்டியா இருக்கு. நீங்க சிந்திச்சு பாருங்களேன், வள்ளல் பெருமானார் என்ற ஒரு வரலாற்றில் ஒரு ஆள் இல்லாமல் இருந்துட்டு இருந்தா இன்றைக்கும் இந்த சமூகம், இந்த சூழல் எப்படி இருந்திருக்கும் என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஏனென்றால் காலம், இறை அடுத்த கட்டத்திற்கு அந்த இறையியலை நகர்த்தணுன்றதுக்காகத்தான் இருக்கு. இல்லை என்றால் இன்னமும் அப்படியே இதே சூழல்லையே தான் நம்ம கடந்திருப்போம். அப்படி வரக்கூடியவர்களுக்கு எது வழிகாட்டியாக இருந்திருக்கும்? சுத்த சன்மார்க்கம் என்ற ஒன்று இல்லாமலே போயிருந்தால் 150 வருஷம் வள்ளலார் என்பவர் தோன்றாமலே இருந்துட்டு போயிருப்பாருன்னு இறையெல்லாம் வெவ்வேறு தளத்துல இருக்கு. நம்ம ஒரு விவாதத்துக்கு வச்சுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சுத்த சன்மார்க்கம் என்ற நெறிய இல்லாமல் இருந்திருக்கு இந்த உலகத்துல இருக்கு. இன்றைக்கு சாதாரண மக்களுக்கும்
வழிகாட்டுறதுக்கு என்ன வழி இருக்குது, என்ன நெறி இருக்குது என்றால், அது அப்படி அந்த ஸ்பேஸை எது நிரப்புதுன்னா, இந்த வேதமும், ஆகமங்களும் தான் நிரப்புது. அத புடிச்சு தான் நம்ம அந்த மெல்ல, மெல்ல, மெல்ல மேல வந்து அதனுடைய சாரத்துல நம்ம போறோம். இன்னைக்கு சுத்த சன்மார்க்கத்த நீங்க நேரடியா புரிஞ்சுக்க முடியுமா? அப்படின்னா, பல விஷயங்களுக்கு இன்னைக்கு நம்ம பேசுறோம் பாருங்க. இன்னைக்கு இன்னும் இந்த அகவல் வரியில நம்ம ஒரு முன்னுரைய கூட நம்ம பேசல. 50 வரிகள் போயிருக்கே தவிர, இன்னும் 1596 வரிகள நம்ம பார்க்க போறோம். அந்த வரிகளுக்கு பிறகு நீங்க ஒவ்வொரு இடத்துக்கும் இப்ப நீங்க அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த அகவல் பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஆய்வகத்துல உட்கார்ந்துகிட்டு, நாசால உட்கார்ந்துகிட்டு பேசுற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பேச போறோம். ஏனென்றால் ஐம்பூதங்கள் எப்படிப்பட்டது? அதாவது நீர் பற்றியே அவ்வளோ செய்திகள பெருமான் ஐயா பேசுறாங்க. வெளி பற்றி அவ்வளோ செய்திகள் பேசுறாங்க. அப்படி இவ்வளவு ஒரு விரிவான விஷயத்த வந்து ஐயா சொல்லியிருக்கிறாங்கன்னா, அதனுடைய ஒரு அடுத்த விசனாகத்தான் இருக்கிறாங்க என்கிற உண்மை நமக்கு இந்த அகவலுடைய அடுத்தடுத்த பரிணாமத்துல பார்க்கும்போது நமக்கு தெரியும். இப்பவே பாருங்களேன், சுத்த சன்மார்க்கத்த தான் நம்ம பேசுறோம். பேசுறப்ப இத வெறும் ராவா பேச முடியுதா பார்த்தீங்களா? இத மட்டுமா பேச முடியுது? இல்ல. பல விஷயங்கள பேச வேண்டியது. பல மதங்கள பத்தி பேச வேண்டியது. பல தத்துவங்கள பேசிட்டு அவரு என்ன சொல்லியிருக்காரு? இது என்ன இது எல்லாத்தையுமே பார்த்தா தான் நமக்கு புரியுது. பதி, பசு, பாசம் அப்படின்னு சுத்த சன்மார்க்கத்துல நீங்க ஒரு பேசுனீங்கன்னா, சித்தாந்தம் தெரியாம இது பேச முடியாது. அப்ப இந்த இந்த லிமிட்டேஷன நம்ம பார்க்கணும். அப்ப இது வந்து இந்த வேத ஆகமங்கள் என்பது ஒரு கட்டத்துல அது வந்து நிக்குது. ஆனா நம்ம அது வழி நம்ம கிடையாது. இந்த பாதையெல்லாம் இன்னைக்கு எளிய மக்கள் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் இன்னொரு பெருநிலை இருக்குது. அந்த பெருநிலையில சுத்த சன்மார்க்க சுகநிலை. அதனுடைய இரையாக அருட்பெரும் ஜோதி இருக்கிறார். எனவே இந்த வேதமும், ஆகமங்களும் சொல்லக்கூடிய விளைவுகளுக்கு எல்லாவற்றுக்கும் மூலமாக இருப்பவர் இந்த அருட்பெரும் ஜோதியர் தான் என்பதுதான் பெருமானார் இந்த அகவலிலிருந்து சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கு இல்லையா? இதுல ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, பேசலாம். நன்றி. சரிங்கய்யா. சிறப்பான உரை. இதுக்கு முன்னாடி நடந்த வகுப்புகளுக்கான வரிகள நீங்க மேற்கோளிட்டு, அது இதன் தொடர்ச்சியாக வருதுன்னு சொன்னது, மீண்டும் எங்கள போய் பார்க்க வச்சது. அதுல வர 2 விஷயங்கள். வேதம், ஆகமம். அந்த 2 வரிகள்ல வர்றத எடுத்து, அதுகளுக்கும் ஆதாரமா இதான் இருக்குன்னு, இது ஒரு தொடர்ச்சியா 3 வரிகளா வர்றது புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப சிறப்பான உரைங்கய்யா. ஏன்னா இது வந்து உள்ள அகவல தாண்டி வந்து இத புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து நம்ம சுத்தி, திருமந்திரம், மற்ற விவரங்கள் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது இருந்தது. நல்லா இருந்ததுங்கய்யா. நமக்கு நேரம் 2 நிமிடம் தான் இருக்குது. ஆம், அதுக்கு ஏதாச்சும் தகவல் சொல்ல விரும்புனா சொல்லுங்கய்யா. நம்ம அடுத்த வகுப்புல மீண்டும் விரிவாக மற்ற இத பார்க்கலாம். நீங்க இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஆ கேளுங்க நீங்க. சொல்லுங்க. இப்ப ஐயா சொன்னபடி ஆகமங்கள் வந்து ஒரு கட்டுமான விளக்கம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது வந்து நம்ம ஊர் பக்கம் இருக்கக்கூடிய கோயில்கள் வந்து எல்லா கோயிலுடைய அமைப்பும் வந்து அந்த ஆகம விதிப்படி உள்ளதா இருக்கும். அதே இது வடக்க போய் பார்க்குறப்ப அங்கு உள்ள அமைப்புகள் வந்து முற்றிலும் முரணா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப அது சார்ந்து வந்து அவங்க கொடுக்குற விளக்கம் என்ன? இது எனக்கு ஒரு கேள்வி. அது இன்னொன்னு வந்து பரிபாடல்ல பார்த்தோம்னா மாயோன் கொப்புள் அப்படிங்கிறதுல வந்து பூவினுள் பிறந்த நான்மறை கேள்வி நவில் குரல் எடுப்ப ஏமையின் துயில் எழுதல் அல்லதை அப்படின்ட்டு ஒரு பாட்டு வரும். அங்கேயும் வந்து நான்மறை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது பரிபாடல் காலத்திலேயே அது வந்து நம்ம சங்க இலக்கியத்துல 8 தொகையில உள்ளது. அப்படிங்கிறப்ப அது வந்து சங்ககால நூல்கள்னு எடுக்கக்கூடியதுல உள்ளது பரிபாடல். அதுலயும் வந்து நான்மறைன்னு சொல்லியிருக்கிற அந்த நான்மறை எதை குறிக்குது? இதான் 2 கேள்வி. நன்றிங்க. இந்த நான்மறை மன்னிக்கணும். சரியா 35 நொடிகள் தான் இருக்கு நமக்கு. மது இந்த கேள்வி கேட்டதுக்கு நன்றி. இந்த கேள்விய நம்ம இது வச்சு அடுத்த நிகழ்வுல இந்த கேள்விக்கான பதில்ல இருந்து நம்ம தொடங்கிடலாம். அடுத்த வகுப்பு வந்து இந்த கேள்விக்கான பதில்ல இருந்து தொடங்கிடலாம். நன்றிங்க. இன்னொரு 20 நொடிகள் தான் இருக்கு. ரொம்ப சிறப்பாக இருந்தது வகுப்பு. கேள்விகளும் சிறப்பான கேள்வி. நம்ம மீண்டும் அடுத்த வகுப்பில் தொடர்ந்து இணைஞ்சிருப்போம். அடுத்த வரிகள் பார்ப்போம். இந்த கேள்விக்கான விளக்கங்களையும் பார்ப்போம். இணைந்த அனைவருக்கும் நன்றி. நன்றி. வணக்கம்.